மாணவருக்கு வணக்கம். நாகர்கோவில் நிம்பஸ் லைன் அகாடமி என்என்ஏவிலிருந்து நான் உங்கள் கார்த்திக். லாஸ்ட் வீக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். February 8 நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம் டேட் கொடுத்துருக்குறாங்க. நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும். மேக்ஸிமம் Jan 20 வரையும் ரீட் பண்ணுறதுக்கு தேவை அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு 15 days நம்ம ரிவிஷனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெற்றி உறுதி. தேர்ச்சி பெறாத மாணவர்கள் பயப்பட வேண்டாம். ஆனுவல் பிளானரில் கண்டினியூஸாக நம்மளுக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 பெரும்பாலும் குரூப் 2க்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் குரூப் 1 எழுதுவாங்க, அதுக்கப்புறம் குரூப் 4ம் எழுதுவாங்க. நமக்கு தொடர்ச்சியாக தேர்வு இருக்குது, அதனால் பயப்பட வேண்டாம். நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து நம்ம குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இப்போத்துலேருந்தே நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய அட்டம்ப்டில் உறுதியாக அரசு பணி நம்ம எடுத்துடலாம். வருந்த வேண்டாம், சரிங்களா? இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A, குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமில் இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக் டாப்பிக்கில் 8வது வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். 8வது வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 7 வீடியோ சயின்ஸ் அண்ட் டெக்கில் கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோவையும் பார்த்துருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோவை முதல்ல இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டெலகிராம் QR கோடை பயன்படுத்தி நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்மளுடைய முந்தைய வீடியோஸ், அதோடைய ஃப்ரீ மெட்டீரியல் ப்ளஸ் இதுக்கு முன்னாடி கொடுத்த ஃப்ரீ டெஸ்ட், இது எல்லாமே நீங்கள் நம்ம குரூப்லேருந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சயின்ஸ் அண்ட் டெக் தலைப்பில் நம்ம மொத்தமாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 7 வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். நியூக்ளியர் டெக்னாலஜி அப்படின்ற தலைப்பில் 3 வீடியோ, ஒரு 3 மணி நேர கண்டென்ட்டு எலாபரேட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறோம். போன வருடமும் கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த வருடமும் நம்ம முக்கியமாக கேள்வி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டாப்பிக்கு. அது இல்லாமல் ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ், நம்ம தேடி படிக்கக்கூடிய டாபிக்ஸாக இருக்கக்கூடிய நானோ டெக்னாலஜி, நானோ தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு, அதில் ஒரு 2 வீடியோ கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் ரோபோ தொழில்நுட்பம் அந்த டாப்பிக்கில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 வீடியோ கொடுத்துருக்கோம். டோட்டலாக மொத்தமாக 7 வீடியோ கொடுத்துருக்குறோம். இந்த 7 வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது இல்லாமல் நம்ம டெலகிராம் குரூப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதையும் கூட பாருங்கள். அது இல்லாமல் சயின்ஸ் அண்ட் டெக்கோடைய என்டையர் பிளேலிஸ்ட் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேவையானவங்க பயன்படுத்திங்க, சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய குரூப் 2A சிலபஸ். குரூப் 2Aக்கும் குரூப் 2க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. குறிப்பாக இது 20 கொஸ்டின் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. குரூப் 2A சிலபஸ் இந்த மாதிரி பேராகிராஃப் மாதிரி இருக்கும். நம்மளுடைய தேவைக்காக இப்படி 6 தலைப்புகளாக நம்ம பிரித்து வச்சுருக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் இன்னும் சின்ன தலைப்புகள் மட்டும்தான் இருக்குது. அதை நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி, கணினி மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் அப்படின்ற தலைப்பில் நம்ம கவர் பண்ணிடுவோம். பயப்பட வேண்டாம். அடுத்ததாக நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தலைப்பு கெமிஸ்ட்ரி அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு. தமிழில் வேதியியல் மற்றும் பயன்பாட்டு வேதியியல் அப்படின்ற தலைப்பு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 4 தலைப்பாக பிரித்து வச்சுருந்தோம். ஒன்று பேட்ரி தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் கேஷியஸ் ஃபியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு எரிபொருள், அதுக்கப்புறம் பாலிமர்கள், அதுக்கப்புறம் உயிர் மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பயோமாலிகுல்ஸ் அப்படின்ற தலைப்பு. கடைசியாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மெடிசினல் கெமிஸ்ட்ரி, மருத்துவ வேதியியல். எக்ஸாம் பாயிண்டில் இந்த தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேட்ரி தொழில்நுட்பத்தை தவிர்த்து மீது எல்லா டாப்பிக்குமே புக்கில் இருக்கிறது மட்டும்தான் கேட்பாங்க. புக்கில் அதுலேயும் 12th கெமிஸ்ட்ரி புக்கில் இந்த தலைப்புகள் மோஸ்ட்டாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த தலைப்புகள் எல்லாமே புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க, புக்கில் இருந்து மட்டும்தான் கேட்பாங்க. இந்த பேட்ரி தொழில்நுட்பம் மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா புக்கில் மோஸ்ட்டாக இல்லை. ஆனால் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் இருக்குது.
கரண்ட் டெவலப்மெண்ட்ஸ் அதோடைய இம்பார்ட்டன்ஸும் இருக்குது, முக்கியத்துவங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் வந்து நம்ம வந்து கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா எதிர்பார்த்து நம்ம வந்து இந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. குரூப் 2A கேட்கல, ஆனால் வேறு எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் 2026 நமக்கு குரூப் 2A நம்ம எழுதக்கூடிய இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? ரைட். இந்த பேட்டரி தொழில்நுட்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை வந்து 3 தலைப்புகளாக பிரிச்சிருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நம்ம பண்ணுற மாதிரி பேசிக்ஸ், அடிப்படைகள் அப்படின்ற தலைப்பில் ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறமா வந்து முக்கியமான பேட்டரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பில் கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்துருக்குறோம். கடைசியாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அரசு முன்னெடுப்புகள், கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 தலைப்புகளாக பிரிச்சிருக்கிறோம். இந்த பேசிக்ஸ் அடிப்படைகள் அப்படின்றது என்னென்னா, நம்ம 6th-லேருந்து 12th வரையும் படித்த பேசிக்ஸ், அதில் இருந்து நம்ம இந்த பேட்டரி தொழில்நுட்பத்துக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி இந்த மேஜர் பேட்டரிஸ்ன்னு சொல்கிறது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கரண்ட் டெவலப்மெண்ட்ஸை மட்டும்தான், கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய கரண்ட் டெவலப்மெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இதை கூட நம்ம எங்கேயாவது மெட்டீரியலில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த பேசிக்ஸை வந்து நம்ம படிக்க விட்டுருவோம். அதோடு நம்மளுக்கு இந்த தெளிவு இருக்காது. இந்த புரிதல் இல்லைன்னா நம்மளால் டெஃபினட்டாக இதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை எழுதவே முடியாது. இது கூட ஓரளவுக்கு கெஸ் ஒர்க் பண்ணலாம். கெஸ் அப்படின்றது பாசிபிலிட்டி இருக்குது, ஆனால் இந்த இடத்துல அந்த பாசிபிலிட்டி இல்லை. ரைட். இந்த பேசிக்ஸ் அப்படின்ற தலைப்பில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க. ஃபஸ்ட்டு வந்து மின்வேதியியல், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்ன, அந்த தலைப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மின்கலனுக்கும் மின் பகுப்பு கலனுக்கும் இல்லை வேறுபாடு என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன தொடர்பு, அந்த மின் வேதியியலுக்கும் இந்த மின்கலன் மின் பகுப்பு கலன் அது ரெண்டுத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இங்கிலீஷில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் செல் அண்ட் எலக்ட்ரோலைட்டிக் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோடைய டிஃப்ரென்ஸ். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கூறுகள் அப்படின்றது தமிழில் கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி பேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தலைப்பு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடுத்ததாக இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியோட அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் அந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரான்களின் பரிமாற்றம், எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ இதை வந்து பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். இதுதான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் ஏரியா. ஸோ இதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த புரிதல் இருந்தது அப்படின்னா பேசிக்ஸ்லேருந்து கேட்கக்கூடிய இந்த தலைப்புலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் நம்ம எழுதிட முடியும். தமிழில் ஆக்சிஜன் ஏற்ற மற்றும் ஒடுக்க வினை அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா சிம்பிளாக ஏற்ற ஒடுக்க வினை அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இது எதற்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எலக்ட்ரான் பரிமாற்றம் எப்படி நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த தலைப்பை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சின்ன டாபிக், செல்களுக்கும் பேட்டரிகளுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து வந்து வகைப்பாடு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பேட்டரிஸ். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புக்கில் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டண்டான நேம்ஸ், டிஸ்கவரி, கண்டுபிடிப்புகள் சார்ந்த கேள்விகள் கேட்கறதுக்கான டைரெக்டான கொஸ்டின்ஸும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த கண்டென்ட்டையுமே வந்து நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ மொத்தமாக நமக்கு வந்து 7 தலைப்புகள் இந்த பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கில் கவர் பண்ணியிருக்கிறோம். ரைட், தலைப்புக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து மின் வேதியியல் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். மின் வேதியியல், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறது வந்து இதை வந்து நம்ம வந்து 2ஆக உடைக்கலாம். எலக்ட்ரோ அண்ட் கெமிஸ்ட்ரி. எலக்ட்ரோ அப்படின்றது ஒரு பகுதி, கெமிஸ்ட்ரி அப்படின்றது இன்னொரு பகுதி. தமிழில் மின் வேதியியல் அப்படின்றது இது வந்து வேதியியலில் ஒரு பகுதி, கெமிஸ்ட்ரியில் ஒரு பார்ட். நம்ம கெமிஸ்ட்ரியில் நம்ம படிச்சிருப்போம், 3 பிரிவாக பிரிச்சிருப்போம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இயற்பியல் வேதியியல் அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பு இருக்கும். இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஒரு பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு பகுதியாக படிக்கக்கூடியதான் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு, ஒரு கிளை, வேதியியலில் இருக்கக்கூடிய ஒரு கிளை. இது அதோடைய பெயரில் இருக்கிறது மாதிரியே 2 விடயங்களை வந்து சார்ந்து இயங்குது. ஒன்று வந்து மின் ஆற்றல், எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரினால 2 வார்த்தையை அடையாளப்படுத்திடணும். ஒன்று நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படின்றது, இன்னொன்று வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்றது. தமிழில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மின் ஆற்றல், அதுக்கப்புறம் ரசாயன எதிர்வினை அப்படின்றது.
இப்போது இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பை மையமாக வச்சு படிக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இதில் எதெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னா அதோடைய தொடர்பு என்ன அப்படின்றது, அதனுடைய பயன்பாடுகள் என்ன, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னென்ன அமைப்புகள் கருவிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதைத்தான் வந்து நம்ம பேட்டரி தொழில்நுட்பத்துடைய அடிப்படையாக நம்ம பார்க்குறோம். ரைட், நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 2 வார்த்தை, எலக்ட்ரிக் எனர்ஜியும் கெமிக்கல் ரியாக்ஷன், இது ரெண்டுத்தோடைய தொடர்பில் தான் வந்து இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி மின்வேதியியல் அப்படின்றதே இயங்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரைட்டுங்களா? இப்போது இது ரெண்டு விதமாக இயங்குது. எப்படின்னா, இப்போது 2 வேதிப்பொருள் எடுத்துக்கிறோம். ஒரு வேதிப்பொருள் எடுத்துக்கிறோம். அந்த வேதிப்பொருளுக்கு வினை நடக்குது, ரெண்டுத்துக்கும் ரசாயன எதிர்வினை நடக்குது. இப்படி நடக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. மின்னாற்றல் கிடைக்குது அப்படின்னா அது ஒரு வகை. அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வேதிப்பொருள் 2 வேதிப்பொருள் இருக்குது. இந்த வேதிப்பொருளுக்கு வெளியிலேருந்து ஊட்டம் கொடுக்குறோம். என்ன ஊட்டம் கொடுக்குறோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறோம். இந்த எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறனால, வெளியிலேருந்து ஊட்டம் கொடுக்குறனால இந்த 2 வேதிப்பொருளுக்கு நடுவில் வினையை நம்ம வந்து இயக்குறோம். இதையும் பார்க்குறோம். 2 விதமாக நடக்குது. ஒரு இடத்துல இந்த கெமிக்கல் ரியாக்ஷன், ரசாயன எதிர்வினை நடக்கிறதுனால எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. இன்னொரு இடத்துல எலக்ட்ரிசிட்டியை வெளியிலேருந்து நம்ம கொடுக்கறதுனால இந்த ரசாயனங்களுக்கு நடுவில் வினை நடக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் அங்கம்தான். திருப்பி ஒரு தடவை டெஃபினிஷனாக பாருங்கள். கெமிக்கல் ரியாக்ஷன் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி, ரசாயன எதிர்வினை மூலமாக மின் உற்பத்தி செய்தல் அப்படின்றத ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது எலக்ட்ரிசிட்டி, மின்னாற்றலை பயன்படுத்தி ரசாயன எதிர்வினைகளை இயக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, நான் ஸ்பான்டேனியஸ், தன்னிச்சையற்ற அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தன்னிச்சையற்றன்னு கொடுக்கறதுக்கான தேவை என்னென்னா, நார்மலாக 2 வேதிப்பொருளையும் தனித்தனியாக வைக்கும்போதே இந்த பொருளையும் நம்ம வந்து சாதாரணமாக வைக்கும்போதே நமக்கு இந்த ரசாயன எதிர்வினை நடக்குமானா நடக்காது. எப்போ நடக்கும்னா, எப்போ நம்ம இந்த வெளியிலேருந்து இந்த மின்னாற்றல் எலக்ட்ரிசிட்டியை நம்ம கொடுக்குறோமோ அப்போந்தான் வந்து இந்த எதிர்வினை நடக்கும். அதனால தான் வந்து இது தன்னிச்சையாக செயல்படாது, நான் ஸ்பான்டேனியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம எப்போவுமே இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடையாளப்படுத்த வேண்டிய முக்கியமான கீவேர்டு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 விஷயம் நம்மளுக்கு தெரியணும். ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்ற 2 வார்த்தை இருக்கணும். 2 விதமான செயல்பாடுகளை வந்து அடையாளப்படுத்தணும். ஒன்று வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது, எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதுனால வேதிப்பொருளுக்கு நடுவில் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. இது ரெண்டும் தான் அடிப்படை. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியோடைய அடிப்படையே இதுதான். ரைட், இதில் செயல்பாடு 1, செயல்பாடு 2, இது ரெண்டுத்துக்கும் ஒரு பெயர் வைக்கணும். அப்படின்னா என்ன பெயர் வைக்க போகிறோம் அப்படின்னா, இதை வந்து என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய செயல்பாடு, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கல்வானிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து தமிழில் கல்வானிக் செயல்முறை அப்படின்னு சொல்லலாம். கல்வானிக் செயல்முறை அப்படி சொல்லலாம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கறதுனால கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து தமிழில் வந்து எலக்ட்ரோலைட்டிக் செயல்முறை அப்படின்னும் சொல்லலாம். இல்லை அப்படின்னா மின் பகுப்பு செயல்முறை அப்படின்றதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். மின் பகுப்பு செயல்முறை அப்படின்றதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். ரைட்டுங்களா? அப்போது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படின்னாலே 2 செயல்முறை நமக்கு ஞாபகம் வரணும். ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கல்வானிக் செயல்முறை, இன்னொன்று வந்து மின்பகுப்பு செயல்முறை அப்படின்ற 2 செயல்முறை வந்து நமக்கு ஞாபகம் வரணும். சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கல்வானிக் ப்ராசஸ்க்கு எக்ஸாம்பிளாக எலக்ட்ரிக் செல் மின்கலன்களையும், இந்த எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோலைட்டிக் செயல்முறை அப்படின்னு சொல்லி மின் பகுப்பு செயல்முறைக்கு எடுத்துக்காட்டாக எலக்ட்ரோலைட்டிக் செல் இல்லை அப்படின்னா மின் பகுப்பு கலன் அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இது வந்து நம்ம நார்மலாக எலக்ட்ரிக் செல்
மின்கலன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய செல்லு இல்லை பேட்ரி, இப்படி என்ன பேர் வேணாலும் நம்ம சொல்லுவோம். செல்லுக்கும் பேட்ரிக்கும் உள்ள வித்தியாசமே என்ன அப்படின்னா, செல் அப்படின்னா ஒரே ஒரு மின்கலன் இருந்தால் அதை செல் அப்படின்னு சொல்லுவோம். தொகுப்பு, இப்போ செல்களின் தொகுப்பு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல் இருக்குது, இன்னொரு செல் இருக்குது, இன்னும் 3 செல் சேர்த்தாப்பில் போட்டு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த தொகுப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு சப்ஜெக்டிவாக சொல்லக்கூடியது. அந்த இடம் சார்ந்து நம்ம அந்த பெயரை வந்து நம்ம பயன்படுத்துகிறது. இந்த எலக்ட்ரிக் செல்லுடைய தொகுப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பேட்ரி தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை வந்து பல விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த செல் பேட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் செல் மின்கலன் என்ன தருது அப்படின்னா, நம்ம இது வந்து வாட்சில் போட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி தருது. எலக்ட்ரிசிட்டி டார்ச்சில் போட்டால் எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறதுனால லைட்டு வருது. ரைட்டுங்களா? அடிப்படையாக இது வந்து மின் ஆற்றல் எலக்ட்ரிசிட்டியை கொடுக்குது அப்படின்றது. ஆனால் இந்த எலக்ட்ரோலைட்டிக் செல்லில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மின் ஆற்றலை வெளியிலேருந்து ஊட்டம் கொடுக்குறோம். மின் ஆற்றலை வெளியிலேருந்து ஊக்கம் இங்கே கொடுத்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வினை நடந்து என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜனை உள்ளே கொடுக்குறாங்க, வெளியில் வர்றது நம்மளுக்கு ஹைட்ரஜனும் கார்பன் மோனாக்சைடும் வெளியில் வருது, இந்த பக்கம் ஆக்சிஜன் வெளியில் வருது. அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது இந்த ரசாயன எதிர்வினை நடக்கிறதுக்கு, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வெளியிலேருந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு உந்துதல் கொடுக்குறோம். அந்த உந்துதல் தான் என்ன அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி மின்னாற்றல் மூலமாக நமக்கு என்ன நடக்குது, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. இங்கே என்ன நடக்குது, கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. அதோடைய ஆப்போசிட் வேரியண்ட்டு தான் இந்த எலக்ட்ரிக் செல்லும் எலக்ட்ரோலைட்டிக் செல்லும். சரிங்களா? ரைட். இப்போ ஒரு கேள்வி வருது, இந்த பேட்ரி தொழில்நுட்பம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இது நம்ம வந்து இது எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ரைட்டுங்களா? இப்போது வீட்டில் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து தடையில்லா மின்சாரம் அது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா யூபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்இன்டரப்டட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் ஒரு இன்வெர்ட்டர் இருக்கும். இன்வெர்ட்டர் பக்கத்தில் ஒரு பெரிய பேட்ரி இருக்கும். சரிங்களா? இதில் லைட்டு, இது மாதிரி சின்ன சின்ன லைட்டெல்லாம் இருக்கும், இதில் பேட்ரி இருக்கும், இதிலேருந்து ஒயர் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா 2 ப்ராசஸ் நடக்கும். ஒன்று வந்து சார்ஜிங், இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்சார்ஜிங். இந்த சார்ஜிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம எலக்ட்ரிசிட்டியை உள்ளே கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷனை தூண்டி இந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ரைட்டுங்களா? இதுவே டிஸ்சார்ஜிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா கெமிக்கல் கரண்ட், இது வந்து பவர் இருக்கக்கூடிய நேரம், பவர் சப்ளை ஆனில் இருக்கும்போது, கரண்ட் இருக்கும்போது சார்ஜிங் நடக்கும். இதுவே கரண்ட் இல்லாத நேரம், பவர் ஆஃப், வீடுகளில் கரண்ட் இல்லாத நேரம் என்ன ஆகும், டிஸ்சார்ஜ் நடக்கும். இப்போ டிஸ்சார்ஜில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிஸ்சார்ஜில் அந்த பேட்ரி, இதுதான் பேட்ரி, இந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய அமிலங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் டிஸ்சார்ஜிங்கில் நடக்கும் அப்படின்றது. அப்போது இதில் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இதில் 2 செயல்முறைகளுமே நம்மளுக்கு நடக்குது. முதல் செயல்முறை என்ன அப்படின்னா, இந்த சார்ஜிங் அப்படின்றது எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதுனால நமக்கு வந்து எதிர்வினை நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இது வந்து எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ், மின் பகுப்பு செயல்முறை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கல்வானிக் செயல்முறை. 2வதாக இருக்கக்கூடியது கல்வானிக். ஏன் கல்வானிக் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்லேருந்து எலக்ட்ரிசிட்டி நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால தான் நம்ம வந்து கல்வானிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டுங்களா? ஸோ இந்த எலக்ட்ரோலைட்டிக் செயல்முறை இல்லை அப்படின்னா மின் பகுப்பு செயல்முறை, அதுக்கப்புறம் கல்வானிக் செயல்முறை, இது 2ம் தொடர்புடையது தான், உள்ளடக்கியது தான் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம படிக்க போகிற பேட்ரி டெக்னாலஜி. இந்த பேட்ரி தொழில்நுட்பம் இது 2த்தையுமே உள்ளடக்கி இருக்குது. அதனால தான் நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து எலக்ட்ரோலைட்டிக்
கெமிஸ்ட்ரி இந்த தலைப்பிலேருந்து தொடங்கியிருக்கோம். மின் வேதியியல் அப்படின்ற தலைப்பிலேருந்து தொடங்கினதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, இந்த பேட்டரி டெக்னாலஜி இந்த 2 செயல்முறையுமே சார்ந்தது அப்படின்றத முதல்ல நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? ரைட். அடுத்ததாக கூறுகள். நம்மளுக்கு இந்த கூறுகள் தெரிஞ்சால் தான் அடுத்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். கூறுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா முதல்ல 2 விடயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்யூஷன், அந்த திரவ நிலையில் இருக்கக்கூடிய நம்ம வீடுகளெல்லாம் ஒரு சின்ன பெரிய ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் தண்ணி மாதிரி ஒரு அக்யூவஸ் சொல்யூஷன் இருக்கும். திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வேதியியல் பொருள் இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குச்சி மாதிரியான ஒரு பொருள் இருக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மின்முனைகள் அப்படின்னு சொல்லுவோம். முனைகள் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோலைட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மின் பகுப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். மின் பகுப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு மின் பகுப்பொருள்னால் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். மின் பகுப்பொருள்னா என்ன அப்படின்னா அயான்கள் உள்ளடக்கிய ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு திரவம் அப்படின்றது. பெரும்பாலும் திரவமாக தான் இருக்கும். ஆனால் திரவமாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. ரைட்டுங்களா? அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப தெளிவாக எடுத்துக்கணும். அது திரவமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெரும்பான்மையான இடங்களில் திரவமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரைட்டுங்களா? அயன்களை உள்ளடக்கிய ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். பொருள் இதோடைய தன்மை எப்படி இருக்கும் சார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மின் ஆற்றலை கடத்தக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு டெஃபினிஷனாக புரிஞ்சுக்கிறோம். ரைட், சரிங்க சார். இப்போ எலக்ட்ரோட்னா என்ன? எலக்ட்ரோட்னா என்ன? எலக்ட்ரோட்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தமிழில் மின் முனையம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த மின் முனையம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா மின் ஆற்றலை கடத்தக்கூடிய திறன் கொண்ட பொருளாக தான் இருக்குது. இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெர்மினல். இட் இஸ் அ டெர்மினல் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் இது ஒரு முனையம். அதுவும் கண்டக்டிவ் டெர்மினல். கண்டக்டிவ் அப்படின்னா மின் ஆற்றலை கடத்தும் திறன் கொண்டதாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இதை படிச்சுக்கிறோம். ரைட், இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரான்கள் இந்த முனையம் இல்லையா, இதுதான் முனையம் அப்படின்னு சொல்கிறோம். முனையம் இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சில இடங்களில் ஒரு முனையம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரான்களை வழங்குது. இட் வில் சப்ளை தி எலக்ட்ரான். இன்னொரு முனையம் என்ன பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரான்களை பெறுது. இட் ரிசீவ்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான வேலைகள். இதோடைய முக்கிய பங்கு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று தான். எலக்ட்ரான்களை வழங்குதல், எலக்ட்ரான்களை பெரும் முனையம். எலக்ட்ரான்களை வழங்கும், எலக்ட்ரான்களை பெரும் முனையத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எலக்ட்ரோடு அப்படின்னு சொல்கிறோம். அதில் 2 எலக்ட்ரோடுகள் இருக்குது. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனோடுகள், கேத்தோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனோட் அண்ட் கேத்தோடு அப்படின்றது. இன்னும் தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதிர்மின்வாய். ஆனோட் அப்படின்னா எதிர் மின்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே கேத்தோட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேர் மின்வாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு குறிப்பிடுவாங்க. ஆனோடு, கேத்தோடு. எலக்ட்ரோடில் 2 வகை இருக்குது. ஒன்று ஆனோடு, இன்னொரு கேத்தோடு. நேர் மின்வாய், எதிர்மின்வாய். கேத்தோடு அப்படின்னா நேர், ஆனோடு அப்படின்னா எதிர். ஏஏ அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏஏ எதிர்மின்வாய் அப்படின்றது. சரிங்களா? எலக்ட்ரோலைட் அப்படின்றது ஒரு சொல்யூஷன், ஒரு பொருள். அயானிகளை கொண்டுள்ளதாக, மின்னாற்றலை கடத்தும் தன்மை கொண்டுள்ளதாக உள்ள ஒரு பொருள் அப்படின்றது. இந்த அமைப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்ததே நம்ம என்ன சொல்லுவோம், இந்த எலக்ட்ரோடுகளையே நம்ம டிஃபைன் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது எல்லாமே இது கம்ப்ளீட்டாக இந்த இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோகெமிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நான் மின்னாற்றல் கொண்டு இயங்கக்கூடிய, மின்னாற்றல் சார்ந்ததாக இருக்கக்கூடிய வேதியியற் பொருட்கள் கொண்டுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதான் இதோடைய டெஃபினிஷன். இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த அமைப்பில் 2 முனையத்தை வச்சுருப்பாங்க. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மின்முனையம், எலக்ட்ரோடுகள் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டுங்களா? ஸோ கூறுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு மூணு விடயம் நம்மளுக்கு தெரியணும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆனோடு, எதிர் மின்
முனையம். முனையம். ரெண்டாவதாக நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா கேத்தோடு. கேத்தோடு தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நேர் மின் முனையம். ரைட். மூணாவதாக எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட்டை தமிழில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் பகுபொருள். இந்த மாதிரி மூணாக பிரிச்சுக்கிறோம். ரைட். இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து கவனிக்கணும். இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த படத்துலேயே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இடத்துல ஆனோடு இருக்குது, ஒரு இடத்துல கேத்தோடு இருக்குது. இது ஆனோடு, இது கேத்தோடு. இதில் குறிப்பாக எலக்ட்ரான்கள் எங்கேருந்து எங்கே செல்லுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரான்கள் ஆனோட்லேருந்து வெளிப்படுது. எங்கே போய் சேருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேத்தோடில் போய் சேருது. இதை ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆனோட் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா இட் இஸ் அ பிளேஸ் வேர் வி கேன் ஏபிள் டு சி தி லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். கேத்தோடு அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான். தமிழில் சொல்லப்போனால் ஆனோடுகள் எதிர்மின்வாய் அப்படின்றது. அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்களை இழக்கிறது. ஆனோடுகள் எலக்ட்ரானை இழக்கிறது, கேத்தோடுகள் எலக்ட்ரான்களை பெறுகிறது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்செப்சுவலாக நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஒரு விடயம். ரைட். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சார் இங்கே ஆனோடு எலக்ட்ரான்கள் போயிடுச்சு இல்லையா, இப்போ இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ் கம்மியாக இருக்கும் இல்லையா, நியூட்ரல் ஆகணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் மட்டும் அங்கேருந்து இங்கே ஃப்ளோ ஆகும். அதை தான் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஆனையான் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து இந்த என்டையர் செட்டப் வந்து ஒர்க் ஆகுது. குறிப்பாக நம்மளுக்கு என்ன தெரியணும், ஆனோடுகள் இருக்குது, கேத்தோடுகள் இருக்குது, எலக்ட்ரோலைட் இருக்குது. கூறுகளில் இந்த 3 விடயத்தை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். சில இடங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கனெக்டிங் கேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கேபிள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சால்ட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல சால்ட் பிரிட்ஜ் தேவை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்டும் இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்டும் வேறு. அதனால் சால்ட் பிரிட்ஜ் தேவை. எல்லா இடத்துலையும் சால்ட் பிரிட்ஜ் தேவையில்லை. ஸோ அடிப்படையாக எல்லா இடத்துலையும் தேவையானது என்ன அப்படின்னா அந்த 3 தான். அதனால தான் அந்த 3 மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனோடுகள், கேத்தோடுகள் மற்றும் எலக்ட்ரோலைட்டு, மின் பகுப்பொருள். இப்படி 3த்தையும் நம்ம வந்து பிரித்து எழுதியிருக்கோம். ரைட். எந்தெந்த வேதிப்பொருட்களை ஆனோடுகளாகவும் கேத்தோடுகளாகவும் எலக்ட்ரோலைட்டாகவும் பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல ஆனோடுகள் வந்து சிங்க் பயன்படுத்தலாம், லெட்டு பயன்படுத்தலாம், கிராஃபைட் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிங்க் அப்படின்னா நம்ம வந்து வீடுகள்லாம் இந்த டார்ச் லைட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய செல் இருக்குது இல்லையா, அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரை செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரைமரி செல்லுடைய எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டை அப்படி பார்க்க முடியும். அதுவும் இல்லைன்னா டெக்னிக்கலாக சொல்லணும், ரொம்ப தொழில்நுட்ப ரீதியாக அதை அணுகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லக்லாஞ்சி செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய ஆனோடு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜிங்க். அடுத்து நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பேட்ரி, யூபிஎஸ்சில் பயன்படுத்தக்கூடிய பேட்ரி, அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லெட் ஆசிட் பேட்ரி அப்படின்னு சொல்லுவோம். கரண்ட்டு போயிடுச்சுன்னா பயன்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பேட்டரி தான் லெட் ஆசிட் பேட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதில் பயன்படுத்தக்கூடிய ஆனோடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லெட்டு. அடுத்ததாக வந்து லித்தியம் அயான் பேட்டரி, ஃபோன்கள்லாம் பயன்படுத்துகிறோம்னா மொபைல் ஃபோன்களில் நம்ம வந்து தொலைபேசிகள்லாம் பயன்படுத்தக்கூடிய பேட்டரியோட பேர் தான் வந்து அந்த பேட்டரியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லித்தியம் அயான் பேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்ன ஆனோடு பயன்படுத்துவோம் பயன்படுத்துவோம்னா கிராஃபைட் அப்படின்றது. இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து கேள்விகளை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரூப் 2A நமக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனோடுகள் பெரும்பாலுமாக இருக்கக்கூடிய நம்ம பயன்படுத்தக்கூடிய பேட்டரிகளில் பயன்படுத்தக்கூடிய ஆனோடுகள் என்ன அப்படின்னா ஜிங்க்கு, லெட்டு, கிராஃபைட். ரைட். கேத்தோடுகள் அப்படின்னா அதே தான். இப்போ இது வந்து லெட் ஆக்சைடில் பேட்டரியில் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், லெட் டை ஆக்சைடு. லித்தியம் அயான் பேட்டரியில் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், லித்தியம் மெட்டல் ஆக்சைடு, லித்திய உலோக ஆக்சைடுகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்றதான். நார்மலாக பயன்படுத்தக்கூடிய இந்த டார்ச் லைட் பேட்டரியிலலாம் என்ன இருக்கும் அப்படின்னா கேத்தோடுகள் கார்பன் ராடு, கருப்பாக ஒரு குச்சி இருக்கும். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதெல்லாம் பிரித்து ஓப்பன் பண்ணி பார்த்துருப்போம். அதில் நடுவில் ஒரு கார்பன் ராடு இருக்கும். அதை சுற்றி வந்து நமக்கு மேங்கனீஸ் டை ஆக்சைடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுதான் வந்து கேத்தோடு. ஸோ கார்பன் ராட் வித் மேங்கனீஸ் டை ஆக்சைடு, லெட் டை ஆக்சைடு, லித்தியம் மெட்டல் ஆக்சைடு. பெரும்பாலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கேத்தோடுகளில் ஆக்சைடு பொருட்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இது ஒரு சின்ன கீவேர்டை நம்ம
ஆக்சைடுன்னு வந்தாலே கேத்தோடோட நம்ம வந்து ரிலேட் பண்ணிடலாம் அப்படின்றது தான் ஒரு தம்பு ரூல் மாதிரி வச்சு நம்ம அப்ரோச் பண்ணிடலாம் அப்படின்றது தான் அது கரெக்டும் கூட. சரிங்களா? அடுத்ததாக எலக்ட்ரோலைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எலக்ட்ரோலைட் அப்படின்னா பகுபொருள், இல்லைனா மின் பகுளி அப்படின்னு கூட சொல்லலாம், மின் பகுபொருள் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து வீட்டில் பயன்படுத்தக்கூடிய டார்ச் லைட் பேட்டரியில் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரோலைட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அமோனியம் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளில் பயன்படுத்தல யூபிஎஸ்சில் பயன்படுத்தக்கூடிய லெட் ஆசிட் பேட்டரியில் பயன்படுத்தக்கூடியதில் டைல்யூட் H2SO4 பயன்படுத்துவோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. என்னென்னா நம்ம அந்த சரி பண்ணக்கூடிய எலக்ட்ரிஷியன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுலேருந்து ஆசிட் வந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதில் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கிறனால தான் அதை சொல்கிறாங்க. லித்தியம் அயான் பேட்டரியில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லித்தியம் சால்ட், லித்தியம் உப்பு வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதுதான் எலக்ட்ரோலைட். ஸோ எலக்ட்ரோலைட்டுன்னு வரும்போது ஆனோடு 3 விஷயம். ஒன்று வந்து அமோனியம் குளோரைடு, டைல்யூட்டட் H2SO4, லித்தியம் சால்ட். கேத்தோட்னா 3 என்ன? கார்பன் ராட் வித் MnO2, மெக்னீஷியம் டை ஆக்சைடு, லெட் டை ஆக்சைடு, லித்தியம் மெட்டல் ஆக்சைடு, உலோக ஆக்சைடுகள், லித்தியம் உலோக ஆக்சைடுகள் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஆனோடுகள் அப்படின்னுட்டுனா ஜிங்க்கு, லெட்டு, கிராஃபைட்டு. ரொம்ப பேசிக்கான ஃபேக்சுவல் டீட்டெயில் அப்படின்னா இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது தான். இப்போது ரொம்ப பேசிக்கான கான்செப்ஷுவல் கொஷின் கேட்கணுன்னா இந்த ஸ்லைட்லேருந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ரைட். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். இப்போது வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லையா? இப்போ ஏன் அப்படின்னா எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடந்தால் தான் நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகும். அது வந்து எலக்ட்ரிக் செல்லாக இருந்தாலும் சரி, அது எலக்ட்ரிக் செல்லாக இருந்தாலும் சரி, இல்லை எலக்ட்ரோலைட்டிக் செல்லாக இருந்தாலும் சரி, இந்த 2 வகையிலுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரான்களின் அந்த மூமெண்ட்டு பரிமாற்றம் வந்து கண்டிப்பாக நடக்கணும். அப்படின்றதுனால இந்த இதோடைய அடிப்படையே எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் தான். ரைட்டுங்களா? அப்போது இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் எதன் மூலமாக நடக்குது அப்படின்னா இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா ஆக்சிடேஷன் அண்ட் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை விரிவுபடுத்தி எழுதுறதா இருந்தால் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம எழுதலாம். அதனால தான் ஆக்சிஜன் ஏற்ற ஆக்சிஜன் ஒடுக்க வினை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்னதாக வந்து தமிழில் ஏற்ற ஒடுக்க வினை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ண போல் எலக்ட்ரான் பரிமாற்றம் இங்கிலீஷில் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். ரைட். இது நம்மளுக்கு தெரியும். இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சார் ஆனோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆனோடில் என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் எலக்ட்ரான்கள் இழக்கப்படுது. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஆனோடுகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆனோடுகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரான்கள் ஆனோட்லேருந்து வெளியில் போகுது. அப்போது எலக்ட்ரான்களை இழக்குது. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். கேத்தோடில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட், அதுக்கு எதிராக நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா எலக்ட்ரான் கெயின் நடக்குது அப்படின்றது தான். ரைட். இதை இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லாஸ் ஆஃப் எலக்ட்ரானை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கெயின் ஆஃப் எலக்ட்ரானை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? இதை வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆனோட் லாஸ் ஓ ஆக்சிடேஷன். வவல்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா? AEIOU இந்த 5 வார்த்தைகள் தான் வவல்ஸ்ன்னு சொல்லுவோம். மீதி எல்லாத்தையும் கன்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். AOO ஆனோட் லாஸ் ஆக்சிடேஷன். இந்த 3லேயும் நம்மளால் வந்து இந்த வவல்ஸை வச்சு தொடர்புபடுத்திக்க முடியும். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுங்க. ஆனோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆனோடுகளில் நமக்கு ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷன் நடக்கிறதுனால எலக்ட்ரான்களை இழக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கேத்தோடுகளில் ரிடக்ஷன் நடக்குது. அதனால தான் இந்த எலக்ட்ரான்களை பெறுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதை வந்து
சில இடங்களில் சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்கிறாங்க, இதோட கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த ஆக்சிடேஷன் ஆக்சிஜன் ஏற்றமும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஒடுக்கம் ஒடுக்கம் ரைட். இதை எப்படி இன்னும் 2 விதமாக சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆக்சிடேஷனை ஆக்சிஜன் அடிஷன் இல்லைன்னா ஹைட்ரஜன் ரிமூவல் இப்படியும் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது சரியான முறை இல்லை. இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆக்சிஜன் ரிமூவல், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அடிஷன், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்றது மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்படி சொல்கிறது சரியா அப்படின்னா இது தவறு. என்ன இதை இதோடைய அடிப்படைனா எலக்ட்ரான்களுடைய மூமெண்ட்டு தான், அந்த பரிமாற்றத்தை மட்டும்தான் அடிப்படையாக சொல்லணும். இப்படியும் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எந்த வகையில் தவறு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம 3 வகையாக சொல்கிறோம் இல்லையா. ஆக்சிடேஷன் அப்படின்றது எலக்ட்ரான்களை இழப்பது, இல்லை ஆக்சிஜனை சேர்ப்பது அடிஷன் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை அப்படின்னா ஹைட்ரஜன்களை இழப்பது லாஸ் அப்படின்றது, ஏற்றம் இழப்பது இப்படி சொல்கிறோம். இப்போது இது சரியா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் சரியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலக்ட்ரான் லாஸ் அப்படின்றது டைரெக்டாக நம்ம எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் இருக்கிறத பார்க்க முடியும், ஹைட்ரஜன் லாஸும் இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் ஆக்சிஜன் அடிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனோடுகளில் ஆக்சிஜன் அடிஷன் நடக்குமா அப்படின்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் நடக்காது. ஆனால் நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ரியாக்ஷனில் வேதியியல் வினைகளில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அயன் இருக்குது, ஃபெரஸ், ஆக்சிஜன் இருக்குது, இது ரெண்டுத்துலேயும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஏற்றம் நடந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சிஜன் சேர்ந்தது, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதே மாதிரி ஆனோடில் ஆக்சிஜன் ஏற்றம் நடக்குமானா அது நடக்கவே நடக்காது. அதனால் இப்படி சொல்கிறது தவறு. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சிடேஷன் அப்படின்னா ஆக்சிஜன் அடிஷன் ஹைட்ரஜன் ரிமூவல், ரிடக்ஷன்னா ஆக்சிஜன் ரிமூவல் ஹைட்ரஜன் அடிஷன் அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம், கெமிஸ்ட்ரியில் பொதுவாக சொல்கிறது. ஆனால் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரின்னு அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபரை மையமாக வச்சு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் தான் எக்ஸாம்பிள் இருக்குது, ரியல் டைம் எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த 2 எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா இந்த ஜிங்க்லேருந்து டைரெக்டாகவே எலக்ட்ரான்கள் போகிறத நம்ம பார்க்க முடியும். நார்மலாக ஜிங்காக இருக்குது. இந்த ஜிங்க் எப்படி பிரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜிங்க் +2, அதுக்கப்புறம் 2 எலக்ட்ரான்கள் வெளியில் போகுது. 2 எலக்ட்ரான்கள் வெளியில் போகிறனால தான் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வருது. நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஜிங்க் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஜிங்காகவும் 2 எலக்ட்ரான்களும் பிரியுது. பாசிட்டிவ் ஜிங்க் என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரோலைட்டில் போய் கலந்துருது. இந்த எலக்ட்ரான்கள் அந்த சுழற்சியில் போய் சேருது. ரைட்டுங்களா? அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜிங்க் மெட்டல் இல்லையா, இந்த உலோகம் இல்லையா, இந்த உலோகம் என்ன கரைஞ்சிக்கிட்டே வரும். ஏன் அப்படின்னா இந்த உலோகம் தான் இங்கே எலக்ட்ரோலைட்டில் போய் சேருது, ஜிங்க் சல்ஃபேட்டாக போயிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா கரைஞ்சி போயிட்டே இருக்குது. அந்த பக்கம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த காப்பர் +2 தான் அந்த சொல்யூஷனில் இருக்குது. அது இந்த எலக்ட்ரானோட சேர்ந்து காப்பராக மாறி அந்த காப்பர் ராடோடைய திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு அது தடிமன் ஆகிட்டே இருக்கும். அப்போது ஜிங்க் கரையும் அப்படின்னா என்ன, ஆனோடு கரையும், கேத்தோடு என்ன ஆகும் அப்படின்னா அந்த சைஸில் பெருகிட்டே வரும். கேத்தோடு சைஸ் பெருகிட்டே வரும். இது ஒரு எக்ஸாம்பிள். டைரெக்டாகவே எலக்ட்ரான்களை வெளியிடுது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், கெயின் ஆஃப் எலக்ட்ரானுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள். இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஒரு ஃபியூல் செல். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே நம்ம ஹைட்ரஜனை உள்ளே கொடுக்குறோம். ஹைட்ரஜனை உள்ளே கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜன் 2ஆக பிரியுது. ஹைட்ரஜன் H+ஆகவும் எலக்ட்ரானாகவும் பிரியுது.
ரைட்டுங்களா? அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹைட்ரஜன் ரிமூவல் நடக்கிறத நம்மளால் இங்கே சொல்ல முடியும். ஹைட்ரஜன் ரிமூவல் நடக்கிறனால தான் என்ன நடக்குது அப்படின்னா எலக்ட்ரான்கள் உருவாகுது. ஹைட்ரஜன் பாசிட்டிவ் அயான்களை ரிமூவ் பண்ணுறதுனால தான் எலக்ட்ரான்கள் உருவாகுது. அப்போது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜனையும் நம்ம ஃபியூல் செல்லை எடுத்துக்காட்டாக வச்சு நம்ம வந்து இந்த ரியாக்ஷனை சொல்ல முடியும். ஆனால் ஆனோடில் ஆக்சிஜன் ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு டீச்சர் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அது சரி கிடையாது. ரைட்டுங்களா? எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸில் நம்ம இந்த ரியாக்ஷனை ரெடாக்ஸ் ரியாக்ஷனை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா இதுதான் ஒரே ஒரு அடிப்படை. என்ன அடிப்படை அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், கெயின் ஆஃப் எலக்ட்ரான். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எங்கே நடக்குது அப்படின்னா ஆனோடுகள்லையும், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் எங்கே நடக்குது அப்படின்னா கேத்தோடுகள்லையும் நடக்குது. லாஸ் ஆஃப் எலக்ட்ரானை தான் ஆக்சிடேஷனும், கெயின் ஆஃப் எலக்ட்ரானை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிடக்ஷனும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் வந்து அடிப்படை எலக்ட்ரோலைசிஸோடைய எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியோட அடிப்படை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? ரைட். அடுத்ததான் நம்ம வந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா நமக்கு வந்து கிளாசிஃபிகேஷன், வகைப்பாடு கிளாசிஃபிகேஷன். இதை வந்து நம்ம 3 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முதன்மை மின்கலன்கள், அதுக்கப்புறம் துணை மின்கலன்கள், அதுக்கப்புறம் எரி மின்கலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கிறோம். ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரைமரி பேட்டரி, செகண்டரி பேட்டரி, ஃபியூல் செல். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேட்குறதுக்கான வாய்ப்பு. இப்போ எடுத்துக்காட்டு ப்ரைமரி பேட்டரி அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப பேசிக்காக என்னென்னா டார்ச் லைட்டில் பயன்படுத்தக்கூடிய ட்ரை செல் இதை தான் வந்து டார்ச் லைட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த ட்ரை செல்லை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரைமரி பேட்டரிக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறோம். செகண்டரி பேட்டரி நம்ம எல்லாமே சொல்லலாம். நம்ம மொபைலில் பயன்படுத்தக்கூடிய லித்தியம் அயான் பேட்டரியிலேருந்து வீடுகளில் யூபிஎஸ்சில் பயன்படுத்தக்கூடிய லெட் ஆசிட் பேட்டரி, இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செகண்டரி பேட்டரி. ஃபியூல் செல் அப்படின்றது ஹைட்ரஜனை எரிபொருளாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு எரிமின்கலன் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபியூல் செல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ரைட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரைமரி பேட்டரி, முதன்மை மின்கலன்கள்னால் என்ன, அதோடைய அடிப்படை என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? இதில் தமிழில் கொடுத்துருக்காங்க, நான் இங்கிலீஷில் உங்களுக்கு சொல்கிறேன். முதன்மை மின்கலனிற்கு நடைபெறும் வேதில் வினையானது மீளா வினையாகும். மீளா வினை அப்படின்னா இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ரிவர்சிபிள், இதில் நடக்கக்கூடிய கெமிக்கல் சேஞ்சை நம்மளால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்மளுக்கு நல்லா தெரியும் என்ன நடக்குது, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி வெளியாகுது. ஆனால் இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை திருப்பி பழைய மாதிரி கொண்டு வர முடியுமானா கொண்டு வர முடியாது. அதனால தான் இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ப்ரைமரி, முதன்மை பேட்டரிகள் ப்ரைமரி அப்படின்னு நம்ம இதை வந்து குறிப்பிட்றோம். ரைட்டுங்களா? அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது மின்னேற்றம் செய்ய இயலாது. மின்னேற்றம்னா என்ன, இங்கிலீஷில் சார்ஜிங். நம்ம வீடுகளில் எல்லாம் சார்ஜ் பண்ணி பயன்படுத்துவோம்ல, ரீசார்ஜ் பேட்டரி அப்படின்னு பண்ணுவோம் இல்லையா, மொபைல் எல்லாம் ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சார்ஜ் பண்ண முடியாது. அதனால தான் ஒரு தடவை பயன்படுத்தி அது எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சுன்னா, அது முடிஞ்சு போச்சுன்னா அது தூர போட்ட வேண்டியதான். இதை சார்ஜிங் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். அதுதான் முதன்மை பேட்டரி. எடுத்துக்காட்டுக்கு டார்ச் லைட்டில் இருக்கக்கூடிய பேட்டரி எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முதன்மை பேட்டரியில். எடுத்துக்காட்டு இதில் கொடுத்துருக்காங்க. சிறிய பேட்டரிகள், சைக்கிள், பொம்மைகள், கைமின் விளக்குகள் போன்ற சிறிய சாதனங்களில் இயக்கப்படுகின்றன அப்படின்ட்டு இருக்கேன். எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் கேட்குறதுக்கு குரூப் 2A கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். வோல்டா மின்கலன், டேனியல் மின்கலன் மற்றும் லெகலாஞ்சி மின்கலன் மற்றும் உலர் மின்கலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலர் மின்கலம்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரை செல் அப்படின்னு நமக்கு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. உலர் மின்கலன் அப்படின்னா ட்ரை செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போது இதுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். முதல்ல நமக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். முதல்ல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கல்வானி அப்படின்றவர் தான் இந்த மின்கலன்கள் தயாரிப்புக்கு அடிப்படையாக இருந்தவர் அப்படின்றது. அவர் வந்து ஒரு தவளையை வச்சு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா எதேர்ச்சியாக இந்த மாதிரியான எலக்ட்ரோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறத நம்ம உணர்றாரு, இந்த பண்புகள் இருக்கிறத உணர்றாரு. ஆனால் அவரால் அதை விவரிக்க முடியல. அடுத்ததாக வந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டா அப்படின்னு சொல்லக்கூடியவர், அலெக்சாண்ட்ரா ஓல்டா அப்படின்னு சொல்லவர். இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த செல்களை கண்டுபிடிக்கிறாரு. அவர் முதல்ல கண்டுபிடிச்ச பேட்ரி, அந்த செல்கள் இருக்குது இல்லையா, அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா
வோல்டாயிக் செல் அப்படின்னு சொல்லுவோம். வோல்டாயிக் ஆர் கல்வானிக். ஏன்னா கல்வானி தானே அவருக்கு அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஊன்றுதலாக இருந்தவர். அதனால் வோல்டாயிக் செல் இல்லைன்னா கல்வானிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பொதுவான பெயர். இது வந்து ஒரு பொதுவான பெயர். ரைட். இப்போது நமக்கு தெரியும் இந்த மாதிரி செல்களில் நம்ம என்ன பயன்படுத்துவோம்? எலக்ட்ரோடுகள் பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரோலைட்டுகள் பயன்படுத்துவோம். இதை வேறுபடுத்தும் போது நம்ம என்ன நடக்குது அப்படின்னா வேறு வகைகள் கிடைக்குது. ப்ரைமரியிலேயே ரீசார்ஜ் பண்ண முடியாத பேட்டரியிலேயே வேறு வகைகள் கிடைக்குது. ரைட்டுங்களா? அதுக்கு தான் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேனியல் செல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து லெக்லான்சி செல் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டேனியல் செல், இன்னொன்று வந்து லெக்லான்சி செல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், வோல்டாயிக் செல் கேல்வானிக் செல் அப்படின்னு சொல்கிறது ஒரு பொதுப்பெயர். ரைட்டுங்களா? அதில் என்ன வேதிப்பொருளை பயன்படுத்துகிறோமோ அதை அடிப்படையாக வச்சு நமக்கு வந்து 2ஆக பிரிக்கிறோம். டேனியல் செல், லெக்லான்சி செல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 விதமாக பிரிக்கிறோம். ரைட். இப்போது டேனியல் செல்லில் நம்ம என்ன சார் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டேனியல் செல்லில் ஆனோடு என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஜிங்க் வந்து பயன்படுத்துகிறோம். கேத்தோடு என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காப்பர் பயன்படுத்துகிறோம். ரைட். எலக்ட்ரோலைட் என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா 2 எலக்ட்ரோலைட் பயன்படுத்துகிறோம். ஒன்று வந்து ஜிங்க் சல்ஃபேட்டும், இன்னொன்று வந்து காப்பர் சல்ஃபேட். இந்த மாதிரி 2 எலக்ட்ரோலைட்டுகள் பயன்படுத்துகிறோம். அதனால தான் இந்த இடத்துல சால்ட் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு தேவை இருக்குது. 2 எலக்ட்ரோலைட் எங்கே வேறு எலக்ட்ரோலைட் பயன்படுத்துகிற இடத்துல மட்டும்தான் நமக்கு சால்ட் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தேவை இருக்கும், மற்ற இடத்துல தேவை இருக்காது. அப்போ டேனியல் செல் தான் நம்மளுக்கு என்ன தெரியும்னா, சார் இது வந்து ஒரு முதன்மை செல் சார் அப்படின்ற மாதிரி ஞாபகம். இட்ஸ் எ ப்ரைமரி செல், நான் ரீசார்ஜபிள், மின்னேற்றம் செய்ய இயலாதது, ரீசார்ஜபிள். ரைட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிங்க் இருக்கும், காப்பர் இருக்கும், காப்பர் சல்ஃபேட் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட் இருக்கும் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஐடியா நம்மளுக்கு தெரியும். ரைட். லெக்லான்சி செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ஆனோட் அப்படின்றது நமக்கு வந்து ஜிங்க் தான். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஜிங்க், இந்த இடத்துல ஜிங்க்குன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஆனோடு வந்து வித்தியாசம் கிடையாது, ஆனோடு ஜிங்க் தான். ஆனால் கேத்தோடு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்பன் ராட் இருக்குது. கார்பன் ராடோட யார் இருக்குது அப்படின்னா மேங்கனீஸ் டை ஆக்சைடு. இந்த 2 தான் நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம். கார்பன் ராட் அண்ட் மேங்கனீஸ் டை ஆக்சைடு. இதுதான் லெக்லான்சி செல்லில் பயன்படுத்தக்கூடிய கேத்தோடும் ஆனோடு. இது ஆனோடு, இது கேத்தோடு ஜிங்க், ஆனோடு ஜிங்க்கு, கேத்தோடு அப்படின்றது கார்பன் ராடும் மேங்கனீஸ் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் அப்படின்றது தான். சரி, இதில் எலக்ட்ரோலைட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு முன்னாடியே தெரியும், அமோனியம் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் தான் எலக்ட்ரோலைட் அப்படின்றது. பகுப்பொருள். ஆனோடு அப்படின்றது 2 பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எதிர்மின்வாய், நேர்மின்வாய். இது நேர்மின்வாய். ரைட். இப்போது சில இடங்களில் இந்த வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. உலர் மின்கலன்லாம் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். ட்ரை செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். இப்போது இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி அளவில் உள்ளது. டேனியல் செல், லெக்லான்சி செல். இப்போ பயன்பாட்டு அளவில் நம்மளுக்கு வேணும் இல்லையா? இந்த லெக்லான்சி செல் பயன்பாட்டு அளவில் வந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரை செல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா ட்ரை செல் அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஒப்பீடும் இருக்குது. இந்த லெக்லான்சி செல்லை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரை செல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இதில் வந்து திரவம் சார்ந்த பொருட்கள் இல்லை. ஆனால் இதுவே டேனியல் செல் வந்து வெட் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இது திரவ நிலையில் உள்ள பொருட்கள். இந்த ஜிங்க் சல்ஃபேட்டும் கால்சியம் சல்ஃபேட்டும் திரவ நிலையில் இருக்குது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ட்ரை செல் அப்படின்றது லெக்லான்சி செல்லுடைய ஒரு பயன்பாட்டு வடிவத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ட்ரை செல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ட்ரை செல்னு பேர் வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா திரவ நிலையில் என்ன இல்லை, எலக்ட்ரோலைட்கள் இல்லை, பகுப்பொருட்கள் இல்லை அப்படின்றது. பகுப்பொருட்கள் கொஞ்சம் திடமான நிலையில், செமிசாலிட் நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் மாதிரி, நம்ம பல் தேய்க்கக்கூடிய பேஸ்ட் வடிவத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டுங்களா? அப்போது எடுத்துக்காட்டு
ப்ரைமரி செல்லுக்கான எடுத்துக்காட்டு நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல டேனியல் செல், ரெண்டாவது லக்கலாஞ்சி செல். ட்ரை செல்னால் என்ன அப்படின்னா, லக்கலாஞ்சி செல்லோடைய ஒரு பயன்பாட்டு வடிவம் தான் ட்ரை செல். தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உலர் மின்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அது இல்லாமல் நம்மளுக்கு என்னென்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னு தெரியணும். இங்கே ஜிங்க் பயன்படுத்துகிறோம், காப்பர் பயன்படுத்துகிறோம், ஜிங்க் சல்ஃபேட் பயன்படுத்துகிறோம், காப்பர் சல்ஃபேட் பயன்படுத்துகிறோம். இங்கேயும் ஆனோடு ஜிங்க்கு, ஆனால் கேத்தோடு கார்பன் ராடும் மேங்கனீஸ் டை ஆக்சைடும். எலக்ட்ரோலைட் என்ன பயன்படுத்துகிறோம், பகுப்பொருளாக என்ன பயன்படுத்துகிறோம், அமோனியம் குளோரைடை பயன்படுத்துகிறோம். இது நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதுமானது தான். ரைட். அடுத்ததாக வந்து நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை மின்கலன் அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்டரி பேட்டரி அப்படின்றது. ஸோ இதோடைய தன்மைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இது வந்து மீள்வினை ஆகும். இதில் இருக்கக்கூடிய வேதிவினை வந்து மீள்வினை. நம்ம இதுக்குள்ளே நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிவர்சிபிள் ரியாக்ஷன் மீள்வினை ஆகும். மீள்வினைனா இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, அதிலிருந்து நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கிறோம். எலக்ட்ரிசிட்டியை கொடுத்தோம் அப்படின்னா என்ன வேதிப்பொருள், எந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குதோ அது நமக்கு வந்து கிடச்சிரும் அப்படின்றது தான். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிவர்சிபிள். நம்மளால் மீள்வினையாகும். மாற்றக்கூடிய எந்த பொருள்லேருந்து உருவானதோ அந்த பொருளுக்கே வந்து நம்மளால் மாற்ற முடியும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மீள்வினை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து மின் ஏற்றம் செய்ய இயலும், ஏன் சார்ஜ் பண்ண முடியும், அதனால தான் எலக்ட்ரிசிட்டி கொடுத்து மாற்ற முடியும் அப்படின்னு போட்டிருக்கோம். இது ரீசார்ஜ் பண்ண முடியும். எடுத்துக்காட்டு ரொம்ப எளிமையாக நம்ம சொல்லலாம். மொபைல்ஸில், தொலைபேசிகளில் பயன்படுத்தக்கூடிய பேட்ரி எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்ரி. அதோடைய எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த துணை மின்கலன் தான். அதுதான் எடுத்துக்காட்டு அப்படின்றது. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கரியமில சேமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காரிய சேமக்கலன் அப்படின்னு சொல்லி, காரிய அப்படின்னா லெட் ஆசிட் பேட்டரியை தான் இது சொல்லியிருக்காங்க. அமிலன்னா ஆசிட்னு அர்த்தம், ஆசிட் அப்படின்னு அர்த்தம். லெட் ஆசிட் பேட்டரி அப்படின்றது. எடிசன், இது இந்த எக்ஸாம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எடிசன் சேமக்கலன்கள் வந்து நமக்கு வந்து துணை மின்கலன் அப்படின்ற எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரியணும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நிக்கல் அயன் செகண்டரி பேட்ரி அப்படின்றதையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். எடுத்துக்காட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது இல்லாமல் 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரைமரி செல்லுக்கு எக்ஸாம்பிளாக நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரை செல்லை சொல்லியிருக்காங்க. ஆனால் செகண்டரி செல்லுக்கு எக்ஸாம்பிளாக லித்தியம் சிலிண்ட்ரிக்கல் செல்ஸும் பட்டன் செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆல்கலைன் செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆட்டோமொபைல் பேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுவும் சரிதான், இதுவும் ஓகே தான். இது ஒரு ஜென்ரலான ஒரு பொது பெயர். ஆட்டோமொபைல் பேட்டரினா ஆட்டோமொபைலில் எந்த பேட்டரி வேணாலும் பயன்படுத்தலாம். லெட் ஆசிட் பயன்படுத்தலாம், நாளைக்கு வருங்காலத்தில் ஃபியூல் செல் கூட பயன்படுத்தலாம். அப்படின்னா அந்த இடத்துல வந்து இது வராது. இப்போதைக்கு நம்ம வந்து லெட் ஆசிட் பயன்படுத்துறதுனால நம்ம ஓகே சரி அப்படின்னு சரின்னு சொல்லிடும். இந்த பட்டன் செல்கள் அப்படின்றது வடிவத்தை வச்சு சொல்லக்கூடியது. பட்டன் மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பட்டன் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பட்டன் செல்ஸ் வந்து ப்ரைமரியாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா இது வந்து செகண்டரியாகவும் இருக்கலாம், முதன்மையாகவும் இருக்கலாம், இல்லை வந்து துணை மின்கலன்களாகவும் இருக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெளிவுபடுத்திக்கணும். புக்கில் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இல்லை, கேட்டால் கொஞ்சம் கவனமாக எழுதிக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ரைட்டு. அடுத்ததான் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எரிமின்கலன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது வகை ஃபியூல் செல்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ரைட்டுங்களா? இதோடைய முக்கியமான பண்பு என்ன அப்படின்னா, இங்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேதிப்பொருளை கொடுக்குறோம். இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஒரே ஒரு தடவை தான் வேதிப்பொருள் கொடுக்குறோம். திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு தடவை கொடுக்குறோம், அதோடைய தன்மை முடிகிற வரையும் அது வந்து மின்னாற்றலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த ஃபியூல் செல்லுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எரிபொருளையும் ஆக்சிடெண்ட்டையும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது தான். ஆக்சிடெண்ட்டையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எரிபொருள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ரஜன், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிஜன். இது ரெண்டுத்தையும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது தொடர்ச்சியாக கொடுக்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா தொடர்ச்சியாக எலக்ட்ரிசிட்டியை கொடுத்துக்கிட்டே இருக்கும், மின் ஆற்றலை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது. இந்த டயக்ராமை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹைட்ரஜனை முதல்ல உள்ளே கொடுக்குறாங்க, இந்த பக்கத்துலேருந்து ஆக்சிஜனை உள்ளே கொடுக்குறாங்க. இதில் 2 ராடு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இங்கே ஒரு ராடு இருக்குது, இங்கே ஒரு ராடு இருக்குது. ஒரு ராடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ரஜன் 2ஆக உடையுது. ஹைட்ரஜன் உடஞ்சி
ஹெச் ப்ளஸும் எலக்ட்ரான் இங்கே வெளியில் ஆகுது, எலக்ட்ரான் இங்கே வெளியில் போகுது. ஹெச் ப்ளஸ் உடஞ்சி ஹைட்ரஜன் ஹெச் ப்ளஸாகவும் எலக்ட்ரானாகவும் உடஞ்சி எலக்ட்ரான் வெளியேறுது. அதனால் இது வந்து ஆனோடாக செயல்படுது. இந்த இடத்துல எலக்ட்ரான்கள் வந்து சேர்றதுனால இந்த இடம் கேத்தோடாக செயல்படுது. இதுலேருந்து என்ன வெளிவருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து நீராக வெளியில் வருது அப்படின்றது தான். ரைட்டுங்களா? நம்ம என்ன பொருள் கொடுக்குறோம்? ஹைட்ரஜன் கொடுக்குறோம், ஆக்சிஜன் கொடுக்குறோம். வெளியில் வரக்கூடிய பொருள் வந்து தண்ணீர் H2Oவாக வெளியில் வருது. இந்த எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டில் நமக்கு எலக்ட்ரான்கள் வந்து பரிமாற்றம் நடக்கிறத, நம்மளுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது அப்படின்றது தான். ரைட்டுங்களா? அப்போது எவ்வளவு நேரம் நம்ம இந்த ஃபியூலை கொடுத்துக்கிட்டே இருக்கோம், இந்த எரிபொருளை கொடுக்குறோமோ அவ்வளவு நேரம் கரண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான். அப்போது இது ரீசார்ஜபிளா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ரீசார்ஜபிளா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னா அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த தண்ணியே திருப்பி ஹைட்ரஜனாக மாற்றிக்க முடியுமா அப்படின்னா ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்குமானா நடக்காது. ரீசார்ஜபிள்னு கொடுத்தா இல்லை அப்படின்றது தான். இது எதன் அடிப்படையில் நடக்குது அப்படின்னா, எரிபொருள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு ஆற்றல் கிடச்சிக்கிட்டே இருக்கும், ஆற்றல் தடை இல்லாமல் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் இதோடைய முக்கியமான ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதோடைய திறன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த எஃபிஷியன்சி இதை வந்து ஆற்றலாக இந்த ரசாயன எதிர்வினையை ஆற்றலாக மாற்றும் தன்மை, திறன் இருக்கு இல்லையா, எஃபிஷியன்சி இருக்குல்ல, இது மற்ற கலன்களை ஒப்பிடும்போது இது ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த ஹைட்ரஜன் பிரியக்கூடிய இடம் ஆனோடாகவும், இந்த எலக்ட்ரான்கள் வந்து சேர்ந்து ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய இடம் கேத்தோடாகவும் செயல்படுது. இங்கே நடுவில் எலக்ட்ரோலைட் அப்படின்றது ஒரு சிறிய ஒரு மெல்லிய ஒரு ஒரு துணி மாதிரியான ஒரு மெல்லிய ஆடை மாதிரியான ஒரு பொருளை வச்சுருப்பாங்க. ஸோ அதோடைய தேவையும் மிக குறைவு தான். ரைட்டுங்களா? அது மட்டும் தெரிஞ்சால் போதுமானது தான். கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அலெக்சாண்ட்ரா வோல்டோ தான். நம்ம வந்து பேட்டரியை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அலெக்சாண்ட்ரா வோல்டா. எப்போ கண்டுபிடிச்சாருன்னா 1800 கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அந்த கண்டுபிடிக்கிறதுக்கான தேவை எங்கேருந்து வந்தது அப்படின்னா கல்வானி அப்படின்னு சொல்லக்கூடிய அறிஞர், அவர் வந்து ஆராய்ச்சியாளர், அவர் பண்ண ஆராய்ச்சியிலேருந்து ஒரு லீடு கிடைக்க போக தான் இவர் வந்து இந்த முயற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரீசெண்டாக 2019 லித்தியம் அயான் பேட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மொபைல்கள் எல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, இந்த பேட்டரியை கண்டுபிடிச்சதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நோபல் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. 3 பேரும் ரொம்ப முக்கியமானவர்கள் தான். ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா விட்டிங்ஹாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, விட்டிங்ஹாம் அப்படின்னு சொல்கிறவங்க. இவங்க தான் என்னென்னா முதல்ல லித்தியத்தையும் டைட்டானியம் டைசல்ஃபைடு அப்படி சொல்லக்கூடிய வேதிப்பொருட்களை பயன்படுத்தி இந்த அடிப்படையாக லித்தியம் அயான் பேட்டரி எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. ரெண்டாவதாக யாருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் குடெனாஃப் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அவருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லித்தியம் கோபால்ட் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேத்தோடு பொருள். நீங்கள் பாருங்கள், ஆக்சைடுன்னு இருந்தாலே நம்ம என்ன சொல்கிறோம், கேத்தோடு பொருள் தான், அந்த கேத்தோட பயன்படக்கூடிய பொருள். இதை கண்டுபிடிச்சதுக்கு ஏன் அப்படின்னா இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அதோடைய திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மூணாவதாக 1985 அகிரா யோஷினோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா முதல்ல விற்பனைக்கு கொண்டு வரக்கூடிய அளவில் உள்ள ஒரு லித்தியம் அயான் பேட்டரியை அவர் உருவாக்கியிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆனோடில் கார்பன் ராடை வந்து பயன்படுத்தியிருக்காரு. அதனால் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல், ஆராய்ச்சி அளவில் இல்லாமல், விற்பனை அளவுக்கு உள்ள முதல் உள்ள லித்தியம் அயான் வடிவத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. இதற்காக இந்த 3 பேருக்குமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நோபல் பரிசு கொடுத்துருந்தாங்க. அதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இந்த லித்தியம் அயான் பேட்டரி வந்து பெரும்பாலும் இப்போ பயன்படுத்தியிருக்கிறோம். அதனுடைய மெக்கானிசம் எப்படி செயல்படுது, அதோடைய என்ன அளவில் பண்ணிகிட்ருக்கோம், அதில் என்னென்ன ஆக்சைடுகள் மாற்றும் போது என்ன மாதிரியான திறன் வேறுபாடு இருக்குது, இது எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாமில் கேட்கக்கூடிய கரண்ட் டெவலப்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய கேள்விகள் அதிலிருந்து தான் வரும் அப்படின்றது தான். சரிங்களா? அப்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அலெக்சாண்ட்ரா வோல்டோ 1800 கண்டுபிடிச்சிருக்காரு.
90ல் நோபல் ப்ரைஸ் லித்தியம் அயன் பேட்டரிக்காக 3 பேருக்கு, விட்டிங்ஹாம்க்கு, ஜான் குடெனஃப், அதுக்கப்புறம் யோஷினோரோ, அக்கீரா யோஷினோரோ அப்படின்ற 3 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது இந்த எவல்யூஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 1800ல் முதல்ல பேட்டரியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த லெட் ஆசிட் பேட்டரி எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 1859ல் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த லித்தியம் அயான் பேட்டரி 1970கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த லித்தியம் அயான் அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் எடுத்திருக்கு. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் ஆகிருக்கு கண்டுபிடிப்புக்கு. ஸோ இந்த ஒரு இடைவெளியும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு நாள் எடுத்திருக்கு. இது ரீசார்ஜபிள் பேட்டரி தான், செகண்டரி பேட்டரி தான், துணை மின்கலன் தான். ஆனாலும் அதிலிருந்து லித்தியம் அயான் பேட்டரி பயன்பாட்டு வடிவத்தில் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நாள் எடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா இந்த லித்தியம் அயன் பேட்டரியும் லெட் ஆசிட் பேட்டரிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லெட் ஆசிட் பேட்டரி ரொம்ப வெயிட் கனமாக இருக்கும், ஹெவி, நம்ம வீட்டிலலாம் தூக்கி வைக்க முடியாது. ஆனால் லித்தியம் அயான் பேட்டரி மொபைலில் வைக்கிற மாதிரி, மொபைல் ஃபோனில் தொலைபேசியில் வைக்கிற மாதிரி ரொம்ப லோ வெயிட்டாக இருக்கும். அப்படின்றனால அந்த டிஃப்ரென்ஸை கொண்டு வரதுக்கு இந்த 100 வருஷம் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரிங்களா? ரைட். இன்றைக்கி கிளாஸ் இதோடு முடிஞ்சுது. அடுத்ததான் நம்ம மேஜர் பேட்டரிஸ், முக்கிய பேட்டரிகள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் தான் நம்ம இதை எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். லெட் ஆசிட் பேட்டரிக்கு என்ன தன்மை இருக்குது, லித்தியம் அயான் பேட்டரிக்கு என்ன தன்மை இருக்குது, என்ன வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தன்மைகள் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறுபாடுகள். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, சில பேட்டரியில் சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்கும், சில பேட்டரி சீக்கிரமாக சார்ஜ் ஆகிரும், சில பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வேறு முக்கிய சிறப்பம்சங்கள் இருக்குது. அந்த சிறப்பம்சங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் வேறு வகையான பேட்டரிகளும் இப்போ கண்டுபிடிப்பில் இருக்குது, அதையும் கூட நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் முக்கியமான அரசு முன்னெடுப்புகள் ஒரு 3-4 இருக்குது, அதையும் கூட நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? ஸோ முக்கியமாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டெலகிராம் குரூப்பில் இந்த மெட்டீரியல் இருக்கும். இந்த டெலகிராம் குரூப்போடைய லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், யூஸ் பண்ணிக்கங்க. இந்த டெலகிராம் குரூப்பில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெட்டீரியல் இருக்கும், ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேறு ஏதாவது அப்டேட்டட் மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் அதில் கொடுப்போம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸை பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.